அஸ்ஸலாமு அலைக்கும். மர்ஹபன் பிக்கும் மக்களே! நாகூர்ல ரொம்ப பாரம்பரியமான ஒரு சாப்பாடு இறால் புடி. இத வேற ஊர்லலாம் தக்கடின்னு சொல்லுவாங்க. இந்த இறால் புடி ரெசிபி எங்க வீட்டு ஸ்டைல்ல பாப்போமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹோல் கோகோனட் எடுத்துட்டு 1000 ml செகண்ட் மில்க்கு, 500 ml ஃபர்ஸ்ட் மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கன்ஃப்யூஷன் ஆகாம இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துட்டு பேக் டு பேக் எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸையும் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த சமயத்தில் அந்த எண்ணெயை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதை தான் நம்ம மாவில் அந்த பொடி கொலக்கட்டை இருக்குல்ல, அதுக்கு இந்த எண்ணெயை தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய பிளேட் எடுத்து பச்சரிசி மாவு 500 கிராம், 250 ml திக் கோகோனட் மில்க் எடுத்துகிட்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம மசாலாவில் ஆயில் இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா 2 போர்ஷனாக பிரித்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு போர்ஷனை எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ள 250 ml திக் கோகோனட் மில்கை இந்த மசாலாவில் ஊற்றிட்டு நல்லா கொதி வரும்போது அந்த பால்ஸாக போட்டு அதை அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியது தான். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி நம்மள்ட்ட 2 போர்ஷன் இருந்துச்சா, அதில ஒரு போர்ஷன் கொழுக்கட்டை பண்ணியாச்சு. இன்னொரு உள்ள போர்ஷன்ல 1000 ml செகண்ட் மில்க்க போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்ப கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாவ தண்ணியோட சேர்த்து அப்படியே கரைச்சி விட வேண்டியது தான். இத நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க கிண்டிக்கிட்டே இருந்தா இந்த மாரி கன்சிஸ்டன்சில வந்துச்சுன்னா, பொடி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஆனா சாப்பிடும்போது செம்ம யம்மியா இருக்கும். பார்க்கும்போதே எவ்வளோ க்ரீமியா இருக்குல்ல, சாப்பிடும்போது அப்படிதான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டிஎம் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மஅஸ்ஸலாமா.